Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 1 Hindi Rimjim Lesson 17 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com. or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the name of the lesson is Chakkai Ke Chakkadum. Chakkai. Chakkai means wheel. Okay. Sakkaram சொல்றோம் இல்லையா அதுதான் Chakkai. Chakkai Ke Chakkadum. Chakkadum. Chakkadum means the spinning of the wheel. Sakkaram சுத்துது சொல்றோம் இல்லையா அதுதான் Chakkai Ke Chakkadum. Let us start reading. Chakkai Ke Chakkadum. Chakkai Ke Chakkadum. गाँव की मड़ैया साथ रहे हम तुम. ஸோ சக்கை கே சக்கதும் அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே வந்து இது சின்ன பசங்க பாடுற மாதிரி ஒரு பாட்டு. ஓகே, காவ காவ்னு படிக்கணும். இங்கே சந்திரபிந்து இருக்கு, காவ். ஓகே, ஸோ காவ் அப்படின்னா வில்லேஜ், கிராமம்னு அர்த்தம். மடையா 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 அப்படின்னா குடிசை வீடு, ஹட்டு சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் மடையா. गाँव की मड़ैया அந்த கிராமத்துல இருந்த அந்த குடிசை வீட்டுல சாத் சாத் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா இருக்கிறது, டு பி டுகெதர். சாத் ரஹே ரஹே மீன்ஸ் டு லிவ் டுகெதர். சாத் ரஹே. ஹம் ஹம் அப்படின்னா வி. तुम அப்படின்னா you. So we all, you and we all lived together in that small hut in the village. அந்த கிராமத்துல இருந்த அந்த குடிசை வீட்ல எல்லாரும் நீயும் நானும் ஒண்ணா சேர்ந்து இருந்தோம். Okay, the same line will get repeated here. Chakkai ke chakkadum. Chakkai ke chakkadum. இப்போ அடுத்த லைன் பார்க்கலாம். ग्वाले இது வந்து கா மாத்ரா. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ग्वाले की गैया दूध पिए हम तुम. ग्वाले மீன்ஸ் மில்க் மேன், பால்காரர் இருக்காங்க இல்லையா. ஸோ பால்காரன் வச்சிருந்த கையா, கையா மீன்ஸ் காய். காய் அப்படின்னா மாடு, பசு மாடு, பால் கொடுக்கும் இல்லையா, கவுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மில்க் மேன் வச்சிருந்த, பால்காரர் வச்சிருந்த அந்த பசு மாட்டு கிட்ட இருந்து தூத், தூத் அப்படின்னா பால், தூத் பியே, தூத் பியே நம்ம அந்த பாலை வாங்கி குடிச்சோம். நம்ம ஹம் தும் அப்படின்னா வி ஆல், யூ, மை செல்ஃப், எல்லாரும் அந்த பால்காரர் வச்சிருந்த பசுமாட்டு கொடுத்த பாலை வாங்கி குடிச்சோம். We all drank the milk. Doodh means milk. Piye means drank. Okay, so we all drank the milk of the cow of the milkman. Okay, so let us read once again. Chakkai ke chakkadum. Chakkai ke chakkadum. गाँव की मड़ैया साथ रहे हम तुम. चकई के चकदुम. चकई के चकदुम. ग्वाले की गैया दूध पिए हम तुम. Clear? Okay, now let's go to the next. चकई के चकदुम. चकई के चकदुम. कागज की नैया पार करें हम तुम. कागज இது ஜாக்கு கீழே இங்கே டாட் இருக்கிறதுனால இது நுக்தான்னு சொல்லுவோம், இது ஜான்னு படிக்கணும். அப்போ காகஸ்ன்னு படிக்கணும் இந்த வேர்டை. காகஸ் அப்படின்னா பேப்பர். ஓகே, காகஸ் கி நையா. நையா மீன்ஸ் போட். ஓகே, ஸோ நம்ம பேப்பரில் செஞ்ச அந்த போட்டில், ஓகே, த போட், நையா மீன்ஸ் போட், விச் இஸ் மேட் அவுட் ஆஃப் காகஸ். காகஸ் மீன்ஸ் பேப்பர். पार करें.
Par kare means we will cross the river by the boat which is made out of paper. We, hum, tum அப்படினா நாம எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து cross பண்ணுவோம். Par kare means we will cross with the boat which is made out of paper. Okay, so this is a song for children. குழந்தைங்க பாடுறதுக்காக தான் இந்த பாட்டு. चकई के चकदुम, चकई के चकदुम, फुलवा की बगिया, फूल चुने हम तुम. So this is fa இல்லையா? ஃபாக்கு கீழே இந்த மாத்திரா வந்து ஃபூன்னு படிக்கணும். ஃபூ இல் வா, ஃபுல்வா அப்படின்னா பூக்கள் நிறைந்த. பகியா, பகியா அப்படின்னா தோட்டம், பூந்தோட்டம். ஃபுல்வா கி பகியா அப்படின்னா பூந்தோட்டத்தில் இருக்கிற பூக்களை எல்லாம் நம்ம பறிச்சோம். ஃபூல் அப்படின்னா பூக்கள். சுனே, சுனே, சுனே மீன்ஸ் டு பிளக், டு டேக், பறிக்கிறது. பூக்கள் எல்லாம் நம்ம பறிச்சு சந்தோஷமா இருந்த காலங்கள், அதை தான் இந்த பாட்டில் சொல்றாங்க. ஹம் தும், ஸோ வி ஆல் டுகெதர் plucked the flowers from the garden. फुलवा की बगिया, फूल चुने हम तुम. चकई के चकदुम, चकई के चकदुम, केल कदम भैया, आओ चले हम तुम. Now இப்போ விளையாடி முடிச்சிட்டோம் நம்ம. கேல் அப்படின்னா விளையாட்டு. கதம், க த இம், கதம் அப்படின்னா ஓவர். கதம் கதம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ த கேம் இஸ் ஓவர் மை டியர் பிரதர். பையா அப்படின்னா பிரதர். ஓகே, ஆவோ, ஆவோ மீன்ஸ் கம். ஆவோ चले, चले means let's go. आओ चले हम तुम, come on, let's go now, we all, let's go from here. खेल खत्म भैया, the game is over my brother. आओ चले हम तुम, come on, let's go now. Okay, so let's read this again. चकई के चकदुम, चकई के चकदुम, कागज की नैया, नैया means boat, कागज means paper. पार करें हम तुम, let's cross it with the boat made out of paper. चकई के चकदुम, चकई के चकदुम, फुलवा की बगिया, फूल चुने हम तुम. So from the flowery gardens we are going to collect, pluck the flowers. பூந்தோட்டத்திலிருந்து பூக்களை பறிச்சோம். चकई के चकदुम, चकई के चकदुम, खेल खत्म भैया, the game is over my brother. आओ चले हम तुम, come on, let us go now. Okay, so hope this poem is clear for you. Now let us go to the book back exercise. इस चित्र में क्या क्या दिखाई दे रहा है? इस चित्र, so चित्र means picture. You can see the picture in your book இல்லையா? ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும். அதில் என்னென்ன கியா கியா அப்படின்னா என்னென்ன தெரியறதுன்னு சொல்லணும். दिखाई दे रहा है, दिखाई means seen. What is seen in that picture? So it is महाराष्ट्र की वर्ली शैली में बने इस चित्र की ओर बच्चों का ध्यान दिलाइए. महाराष्ट्र, महाराष्ट्राல இருக்கக்கூடிய वर्ली, वर्लीன்னு படிக்கணும். இத वर्ली शैली, शैली means style. वर्ली शैली means it is a style. இப்போ எப்படி நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வர்லி பெயிண்டிங்ஸ், வர்லி ஸ்டைல்ல பண்ணக்கூடிய பெயிண்டிங்ஸ், பிக்சர்ஸ் வந்துட்டு it is famous in Maharashtra. Okay, so वर्ली शैली में बने इस चित्र, and the picture வந்து fulla it is made out of style which is followed by the people of Maharashtra. Okay, की ओर बच्चों का ध्यान दिलाओ, that is teacher should tell about that style to the children. That's what I told you now. Okay, now let us see हम तुम हम. हम அப்படின்னா we, तुम அப்படின்னா youன்னு அர்த்தம் இல்லையா?
चकई के चकदुम कवि बने हम तुम. चकई means what? चकई அப்படின்னா வீல் சக்கரம்னு அர்த்தம். சக்கதும் அப்படின்னா அந்த ஸ்பின்னிங் சக்கரம் சுத்துது இல்லையா. ஸோ சக்கை கே சக்கதும் கவி. கவி மீன்ஸ் ஒரு கவிஞர் போயட். ஓகே, கவி பனே ஹம் தும். ஸோ நவ் வி ஆல் இமேஜின் தட் வி ஆல் ஆர் போயட்ஸ். நம்ம எல்லாருமே இப்போ கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞர்களாக இருக்கோம். चकई के चकदुम चकई के चकदुम अम्मा की रसोई खाना खाए हम तुम. आ इम मा अम्माओड रसोई. रसोई means kitchen. So the kitchen always belongs to our mother, isn't it? She only cooks food for us. So अम्मा की रसोई अम्माओड அந்த kitchen சமையல் அறையில. खाना means food. खाना खाए हम तुम. So we all ate food. खाए அப்படின்னா சாப்பிடுறது. So we all ate food from the kitchen of our amma. चकई के चकदुम चकई के चकदुम. Now you have to continue the poem because you are a poet now. So what can we write? फुलवारी में फूलों के संग கேல் ரஹே ஹம் தும்னு எழுதலாம். ஃபுல்வாரி அப்படின்னா பூந்தோட்டம். ஃபு இல் வாரி ஃபுல்வாரினா பூந்தோட்டம். ஃபுல்வாரி மே அந்த பூந்தோட்டத்தில் ஃபூலோங் கே சங்க சங்கமம். சங் அப்படின்னா பூக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல கேல் ரஹே. Kale means to play. So hum tum, we all will play in the flowery gardens. Okay. Chakai ke chakadum chakai ke chakadum chakai ke chakadum chakai ke chakadum. Okay, like this you can write the poem. अब बनाकर देखो. ஸோ அப் அப்படின்னா இப்போ இதை செஞ்சு பாருங்க. बनाकर देखो. पढ़ो और उसका चित्र बनाओ. So what you have to make? You have to read it and make चित्र. चित्र means you draw one painting or picture. कागज की नैया பார் கரே ஹம் தும். இந்த லைனை நம்ம போயம்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ பேப்பர்ல செஞ்ச அந்த போட். நையா மீன்ஸ் போட், காகஸ் மீன்ஸ் பேப்பர். ஸோ பேப்பர்ல செஞ்ச போட்ல வந்து நம்ம கிராஸ் பண்றோம்னு இருக்கு. ஸோ நவ் யூ கேன் ட்ரை டு ட்ரா அ பிக்சர் ஆஃப் லைக் யூ கேன் ட்ரை தண்ணியில் ஒரு போட் வச்சுட்டு போகிற மாதிரி நீங்கள் பிக்சர் ட்ரை பண்ணி கலர் பண்ணலாம். ஓகே. Next, gav ki madaiya. So gav means village and madaiya means a hut. Saath rahe hum tum. So நீங்க ஒரு hut மாதிரி வரைஞ்சிட்டு you can draw 3-4 children playing outside. It's like a village atmosphere மாதிரி வரையலாம். This is your second drawing. Fulwa ki bagiya. ஃபுல்வா அப்படின்னா பூக்கள் நிறைந்த தோட்டம். ஸோ பூக்கள் நிறைஞ்ச மாதிரி ஒரு தோட்டம் வரைஞ்சிட்டு फूल चुने हम तुम. You can just draw 2-3 children's picture as if they are plucking the flowers. Okay. With this we have come to the end of the session. Hope you understood this lesson and its exercises part. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.